வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளு பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கக்கூடிய ஜலதோஷம், இருமல், உடல் வலி, சோர்வு போன்றவற்றை பெருமளவில் கொள்ளு பயிர் நமக்கு குறைக்கும். கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய உடல் அலர்ச்சியை கொள்ளு பயிர் நமக்கு குறைக்கும். கொள்ளு பருப்பை நீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நச்சு கிருமிகள் எல்லாமே வெளியேறிடும். அதே போல் தேவையற்ற நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஊளை சதையை குறைக்கக்கூடிய சக்தியும் கொள்ளு பருப்புக்கு உண்டு. ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே கொள்ளு பருப்பில் கிடையாதுங்க மக்களே, இன்னும் ஏராளமான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் கொள்ளு பயிரில் இருக்கு. வாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொள்ளு பயிர் எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல மிகச்சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளு பயிர் இருக்கு. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவாக கொள்ளு பயிர் பல பேரால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. கொள்ளு பருப்பை நம்ம நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து குடித்து வந்தோம் அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் கட்டுப்பாடோடு நமக்கு இருக்கும். ஏதாவது ஒரு உணவு வேலைகளில் மற்ற உணவுகளை தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளு பருப்பையோ கொள்ளு பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம சாப்பிடும்போது உடல் எடை நமக்கு விரைவில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ யாரெல்லாம் உடல் எடை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்களோ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சியோட கொள்ளு தானியங்களையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைவதற்கு கொள்ளு தானியம் வழிவகுக்கும். அஜீரணம், செரிமான பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளு பயிர் எடுத்துக்கலாம். ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்ற பிரச்சனைலாம் ஏற்படும். இதை தான் அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது அஜீரணத்திற்கான அறிகுறி. மேலும் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள், அந்த ஆசிட்ஸ் எல்லாம் சரிவர உற்பத்தி ஆகலை அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரிக்காமல் மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். இது ஆங்கிலத்தில் ஆசிட் ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து காலையில் மற்ற எந்த ஒரு உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடியும் வெறும் வயிற்றில் முளைவிட்ட கொள்ளு அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய சூப் இதெல்லாம் குடிச்சாங்க அப்படின்னா இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை குணப்படுத்தி கொண்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு கொள்ளு பருப்பை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஜலதோஷம், ஜுரம் நீங்கி போவதற்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் ஆரம்பித்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு நோய். மனிதர்களினுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறைவாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி நோய் தாக்கம்லாம் நமக்கு உண்டாகும். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொள்ளு ரசம் அல்லது கொள்ளு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய சூடான உணவுகள், கொள்ளு சூப் இது மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளும் போது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்றவை வெகு சீக்கிரத்தில் குணமாவதோடு இந்த நோய்களால் உங்களுடைய உடல் இழந்த அந்த பலத்தை கூட மீட்டு திருப்பி தந்துடும் இந்த கொள்ளு பருப்பு. அதாவது நோய்வாய்ப்பட்டு உடல் ரொம்ப மெலிஞ்சிருக்கீங்க, ஜலதோஷம் ஜுரம் ரொம்பவே அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணி மீண்டும் உங்களுடைய உடலை பலப்படுத்துவதற்கெல்லாம் கொள்ளு பயிர் பரிந்துரைக்கப்படுகிறது. மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்த ஒரு வழியாக இருக்கு. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதவிடாய் முறையற்று வருவதோடு அதீத ரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவர்களை அது வெகுவாக களைப்படைய செய்யும். ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவதியுறக்கூடிய பெண்கள் கொள்ளு பருப்பை கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட வேண்டும் அப்படின்னு நமது பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. கொள்ளு தானியங்கள்ல அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு. இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் இழந்த சத்துக்களை ஈடு செய்யும். மாதவிடாய் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலியெல்லாம் கொள்ளு பருப்பு உங்களுக்கு குறைக்கும். மக்களை, சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளு பயிர் எடுத்துக்கொள்ளலாம். கால்சியம் ஆக்சலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை தருது. கொள்ளு தானியங்கள் அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலே போகுது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்புச்சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. இது இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரியும். எனவே தொடர்ந்து இரவில் சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கொள்ளு தண்ணீர் இருக்கும் இல்லையா, ஊற வச்சு அந்த வெறும் வயிற்றில் அப்படியே நம்ம அந்த கொள்ளு பருப்பை அப்படியே பச்சையாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அந்த கொள்ளு பருப்பு நீரோடு அதை சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபட்டு விடலாம். சிறுநீரக கற்கள் வெகு விரைவிலேயே கரைந்து வெளியேறுவதற்கு கொள்ளு பருப்பு இந்த முறையில் சாப்பிடும் போது அது உதவி
உதவிகரமாக இருக்கும். சிறுநீர்க்கற்கள் வராமல் தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய உணவுகளில் கொள்ளுப்பருப்பு வந்து சேர்த்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் தீர்ந்து போவதற்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் வந்து மலம் கழிக்கிறதுக்கு இப்போலாம் பல்லாத பாடுபடுவாங்க. இது பல பேருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாக ஆயிடுச்சு. இது வந்து பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லுவோம். மனிதர்களினுடைய உடல்ல வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது நமக்கு மலமாக மாறி இருக்கக்கூடிய அந்த திடக்கழிவுகள் எல்லாமே வெளியேற்றுவதற்கு ஆசன வாய் குடல் வந்து சுருங்கி விரிவதற்கு கஷ்டப்படும். ஸோ இதை தான் நம்ம வந்து மலச்சிக்கல் அப்படின்னு குறிப்பிடுவோம். கொள்ளு தானியங்களில் நார் சத்து அதிகமாக நிறைந்திருக்கு. மலச்சிக்கல் நமக்கு கியூர் ஆகணும் அப்படின்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய இந்த நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையும் நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கொள்ளணும். அதனால் நம்ம நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கொள்ளை தினமும் காலையில் சிறிதளவு இந்த முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வரோம், கொள்ளு சூப்பெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையிலுமே நமக்கு வந்து விரைவில் தீர்ந்து போயிடும். அப்போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை தீர்ந்து போவதற்கும் அந்த ப்ராப்ளம் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுடைய குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் கொள்ளுப்பயிரை எடுத்துக்கொள்ளலாம். கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு. ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல கொழுப்பு. நமக்கு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு தான் வேணும். எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு நம்மளுடைய உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடாது. எல்டிஎல் எனப்படக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நமது ரத்தத்தில் வந்து படிவை வந்து ஏற்படுத்தும். அந்த படிவதை வந்து தடுக்கக்கூடிய அரும்பணிய கொள்ளுப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா செய்வதாக மருத்துவ ஆய்வுகளை குறிப்பிட்டிருக்காங்க. ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தொடர்ந்து 2 வேளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கொள்ளு தானியங்கள் இருக்கக்கூடிய லிபிட் எனப்படக்கூடிய குறைந்த அளவு கொழுப்பு சத்தால் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டுடும். அது உடல்நிலை ஆரோக்கியமாக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகள் நமக்கு படிஞ்சிச்சு அப்படின்னா அது ரத்த ஓட்டத்தை தடைப்படுத்தும். இதனால் இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் மட்டுமல்ல மற்ற உடலில் அனைத்து பாகங்களுக்கும் ரத்தம் பாய்வு தடுக்கப்படுவதால் பல விதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். எனவே இதயம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கும் உடலில் ரத்தம் சீரான அளவில் பாயிறதுக்கும் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு குறைச்சிட்டு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டும் வளமான அளவில் வைத்துக் கொள்வதற்கு கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். கண் நோய்கள் குணமாவதற்கு கொள்ளுப்பயிரை எடுத்துக்கலாம். மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் இன்ஃபெக்ஷன்ஸ்னால மெட்ராஸை அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் வந்து ஏற்படும். பலருக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டு இந்த நோய் ஏற்பட்டால் கண்களை வந்து திறக்க முடியாத அளவுக்கு மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல், கண் வலி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். கண்களிலிருந்து தண்ணீர் அடிக்கடி வந்து கொண்டு இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கலாம் கொள்ளு தானியங்களை எடுத்துக்கொள்ளும் போது கொள்ளு தானியத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அது அதிகமாக இருக்கிறதால கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையை கியூர் பண்ணிக்கலாம். அதுக்கு இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணம் நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களை நீங்கள் கழுவி வரும்போது கண்களினுடைய எரிச்சல் நீங்கி கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் வந்து அழிந்து மிக விரைவில் உங்களுடைய கண்கள் நலம் பெறும். ஸோ எந்த விதமான கண் பார்வை கோளாறுகளும் இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொள்ளுப்பயிர் உதவிகரமாக இருக்கும். நீரிழிவு கட்டுப்படுவதற்கு கொள்ளுப்பயிர் எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக கொள்ளு தானியங்கள் பரிந்துரைக்கப்படுது. கொள்ளு தானியங்களில் ஹைப்பர் கிளைசிமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது. அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் அதிகமாக கொள்ளு தானியங்களில் நிரம்பி இருக்கு. கொள்ளு சூப்பு அல்லது கொள்ளு தானியத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தினமும் ஒரு முறை அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவையாவது நீரிழிவு நோயாளிகள் சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட்டு வருவதால் அவங்களுக்கு நார் சத்து அதிகம் கிடைக்கப்பெறும். இதனால் அவங்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பு அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாட்டோடு வைக்கிறதுக்கு கொள்ளுப்பயிறு உதவிகரமாக இருக்கும். எனவே கொள்ளு தானிய உணவுகளை கொள்ளு சூப்பு கொள்ளால் செஞ்சிடக்கூடிய மற்ற ஃபுட்ஸோ அல்லது கொள்ளுப்பயிறு எடுத்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம். ரத்தத்தில் அவர்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு கொள்ளுப்பயிறு உதவிகரமாக இருக்கும். கொள்ளுப்பயிறு தொடர்ந்து சாப்பிட்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.